வணக்கம் நேயர்களே. நாட்டின் 79வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தலைநகர் டெல்லியில் செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டு மக்களிடையே பேசிய பிரதமர், அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி வரி விகிதத்தை அறிமுகப்படுத்த போகிறோம், இது மக்களுக்கு மத்திய அரசின் தீபாவளி பரிசாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பிரதமர் சொன்னதை முதல்ல அவருடைய வார்த்தைகளிலேயே கேட்டுவிடலாம். इस दिवाली में आपकी डबल दिवाली का काम मैं करने वाला हूं। இந்த தீபாவளியை நான் உங்களுக்கு இரட்டை தீபாவளியாக மாற்றப் போகிறேன். இந்த தீபாவளியில் நாட்டு மக்கள் ஒரு பெரிய பரிசை பெறுவார்கள். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை கொண்டு வர உள்ளோம். இது நாடு முழுவதும் வரி சுமையை குறைக்கும். இந்த ஆண்டு தீபாவளி மக்களுக்கு இரட்டை தீபாவளியாக இருக்கும். இது சாமானிய மக்களுக்கு பொருட்களின் மீதான வரிகளை கணிசமாக குறைக்கும். இதனால் நமது சிறு தொழில் வியாபாரிகள் பெரிதும் பயனடைவார்கள். தினசரி நீங்கள் பயன்படுத்தும் பொருட்கள் மலிவாக கிடைக்கப் போகிறது. இது நமது பொருளாதாரத்தையும் வலுப்படுத்தும். மக்களுக்கு தீபாவளி பரிசு காத்திருக்கிறதுங்கிற பிரதமரின் இந்த அறிவிப்பு நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே ஒரு சில பொருட்கள் சேவைகளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி விகிதம் அதிகமாக இருப்பதாகவும் குறைக்கணும்னு பல ஆண்டுகளாகவே பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் இருந்துகிட்டு இருக்கு. இது தவிர சில வகையான சிறு குறு தொழில்களுக்கும் அதிகமாக வரி இருக்கு, தொழில் செய்ய முடியல, கஷ்டமா இருக்கும்னு வணிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழலில் தான் பிரதமர் ஜிஎஸ்டி வரி விகிதத்தை மறுசீரமைப்பு செய்வோம், மாற்றி அமைத்து மக்களுக்கு இந்த தீபாவளிக்கு நான் ஒரு சிறந்த பரிசை வழங்கப் போகிறோன்னு ஒரு இன்ப அதிர்ச்சியை வெளியிட்டிருக்காருங்க. அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பலவற்றோட விலை இதன் மூலமாக கணிசமாக குறையும்னோ, இது ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு பிரதமர் உறுதியளிச்சிருக்கிறார். பிரதமர் எதை மனதில் வைத்துக் கொண்டு இப்படி கூறியிருக்கிறார், என்னென்ன பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு ஜிஎஸ்டி குறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் நாம் பார்த்து விடலாம். முதல்ல பிரதமரின் தீபாவளி பரிசு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காகத்தான் இந்த தொகுப்பு. ஏற்கனவே அதாவது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2017ஆம் ஆண்டுங்க. நாடு தழுவிய அளவில் பல்வேறு மாநிலங்கள்லையும் ஒரே சீரான வரி விகிதம் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக 2017ஆம் ஆண்டு ஜூலை 1 முதல் தற்போது நடப்பில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி விகிதமானது அமலுக்கு வந்தது. இந்த ஆண்டு ஜூலையில் மொத்தம் 8 ஆண்டுகளை ஜிஎஸ்டி நிறைவு செஞ்சிருக்கு. அந்த வகையில் இருக்கிறதுலேயே அதிகமாக நடப்பு நிதியாண்டில் அதாவது 2025 ஏப்ரலில் தான் 2.36 லட்சம் கோடி மிக அதிகமான வசூலானது இந்த நடப்பு நிதியாண்டில் தான் ஜிஎஸ்டி மூலமாக கிடைத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் சுதந்திர தின விழாவில் பேசிய பிரதமர் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 8 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டோம், அதனால மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மாற்றங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதுன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே உயர் அதிகார குழு ஒன்று இதற்காக அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதிகள் கூடவும் துறை சார்ந்த நிபுணர்கள் கூட கலந்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் பிரதமர் தன்னுடைய பேச்சில் சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக பொருட்கள் மீதான வரி கணிசமாக குறையும்னோ, குறிப்பா எம்எஸ்எம்இன்னு சொல்லப்படக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்தினர் பெரிதும் பயனடைவார்கள்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக அன்றாட பயன்பாட்டு பொருட்கள், அதாவது எத்தனையோ நுகர்வோர் பொருட்கள் இருந்தாலும் கூட அன்றாடம் தினசரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட், பிரஷ், இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் மிக மலிவாக மாறும்னு பிரதமர் உறுதியளிச்சிருக்கிறாரு. பிரதமரின் இந்த அறிவிப்பு எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல ஜிஎஸ்டி வரி விகிதத்தை சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். நடப்பு ஜிஎஸ்டி வரி விகிதத்தை பொறுத்தவரை மொத்தம் 4 பிரிவுகள் இருக்குங்க. சிலர் 5 பிரிவுகள்னு சொல்லுவாங்க. முதலாவதாக 0% ஜிஎஸ்டி ஒரு சில பொருட்கள் சேவைகளுக்கு இருக்கு. அதை தவிர்த்து விட்டால் 5%, 12%, 18%, 28% அப்படின்னு பிரதானமாக 4 ஸ்லாப்ஸ் இருக்குங்க ஜிஎஸ்டியில். இதில் தற்போது பிரதமர் அறிவித்திருப்பது எதை குறிக்கிறது அப்படின்னு, அதாவது நீண்ட காலமாக பல்வேறு எதிர்பார்ப்புகளும் யூகங்களும் இருக்கு. குறிப்பாக கடந்த முறை ஜிஎஸ்டி கவுன்சில் கூடிய போதும் கூட இந்த அறிவிப்பு வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எந்த அறிவிப்புனா 12% ஸ்லாப் இருக்கு இல்லையா, இந்த 12% ஜிஎஸ்டி வரி ஸ்லாப் முற்றிலுமாக நீக்கப்படுகிறது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது அதற்கு குறைவாக இருக்கக்கூடிய 5% அல்லது ஒரு சில விஷயங்கள் 18% கொண்ட பிரிவுகளுக்கு மாற்றப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நடப்புல ஏற்கனவே 12% ஜிஎஸ்டி வரி என்னென்ன பொருட்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மொத்த பொருட்கள்ல 19% பொருட்கள் இந்த 12% இந்த ஜிஎஸ்டியின் கீழ் தான் வருது. இதுல வெண்ணெய், நெய், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், பாதாம், பழங்கள், கொட்டைகள்,
சட்னி, ஜாம், ஜெல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த 12% ஜிஎஸ்டியின் கீழே வருது. இது தவிரவும் கூட தையல் எந்திரங்கள், வாட்டர் ஹீட்டர், குடைகள், டைல்ஸ், அதாவது ஒரு சில வகையான பில்டிங் மெட்டீரியல்ஸ், டைல்ஸ், செராமிக் பொருட்கள், அத்தியாவசிய மருந்து பொருட்கள், சில மருத்துவ உபகரணங்கள், அதாவது மருத்துவமனைகளில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் கிடையாது, ஒரு சில மருத்துவ உபகரணங்கள் வீட்டிலேயே நம்ம பயன்படுத்தக்கூடிய சிறு சிறு மருத்துவ உபகரணங்கள், இந்த இது எல்லாமே 12% ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஸ்லாப்ல இருக்கு. இது தவிர பொருட்கள் தவிர என்னென்ன சேவைகள் இதன் கீழே வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஹோட்டல் அறைகள் நம்ம பார்க்கும்போது குறைந்தபட்சமா 1000 ஹோட்டல் அறைகள் வாடகைக்கு கிடைக்கும். இதில் 7500 ரூபாய் வரை வாடகை இருக்கக்கூடிய நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 7500 ரூபாய் வரை வாடகை இருக்கக்கூடிய ஹோட்டல் அறைகள், விமான டிக்கெட்டுகள், எக்கனாமி வகுப்பு கிடையாது, பிசினஸ் கிளாஸ் விமான டிக்கெட்டுகள், ஒரு சில கட்டுமான பணிகள், மல்டி மாடல் போக்குவரத்து சேவைகள், இதெல்லாமே வந்து இந்த 12% என்ற ஸ்லாபின் கீழதாக வருகின்றது. ஆக மொத்தத்தில் இது மட்டும் இல்லைங்க, ஒரு சில பொருட்கள் 18% என்ற ஸ்லாப்ல கூட கரண்ட்ல இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் விலை குறையும்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய பொருட்கள்னு பார்க்கும்போது அன்றாட வாழ்க்கையில் சாமானிய மக்களும் ஏழை எளிய நடுத்தர மக்களும் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இவை இருக்கின்றன. டூத் பேஸ்ட், சோப்பு, தேங்காய் எண்ணெய், ஐஸ்கிரீம், தையல் எந்திரங்கள், பிரஷர் குக்கர், வாட்டர் ஹீட்டர், சமையலறை பாத்திரங்கள், சைக்கிள்கள், 1000 ரூபாய்க்கும் மேல் மதிப்புடைய ஆயத்த ஆடைகள், 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை இருக்கக்கூடிய காலணிகள், எழுது பொருட்கள், தடுப்பூசிகள், பீங்கான் ஓடுகள், விவசாய கருவிகள், இவை எல்லாமே வந்து விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் 12% என்ற ஜிஎஸ்டி ஸ்லாப்ல வருது. நிறைய பொருட்கள் 18% என்ற ஜிஎஸ்டி ஸ்லாப்லையும் வருது. இவை எல்லாமே நடுத்தர குடும்பங்களும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களும் மிக அதிகம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கின்றது. அதனால இந்த பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி நேரடியாகவே மக்களை வந்து பாதிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த முடிவு எடுக்கப்படலாம்னு எதிர்பார்ப்புகள் நிலவுது. ஏன்னா நடுத்தர மக்கள் தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்திற்கு ஏற்கனவே வருமான வரி செலுத்திவிட்டு மீதம் இருக்கக்கூடிய ஒரு சொற்ப தொகையை அத்தியாவசிய பொருட்களை வாங்க பயன்படுத்துறாங்க. அந்த தொகையை செலவழிக்கக்கூடிய இடத்துலையும் ஜிஎஸ்டி அப்படிங்கிற பெயரில் வரியாக வசூலிக்கப்படும் போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை உண்டாக்குகிறது. பட்ஜெட்டில் பெரிய அளவில் துண்டு விழுந்துருது. அதனால தான் மக்களின் சுமையை குறைப்பதற்காக மத்திய அரசு தற்போது முன்வந்திருப்பதாக நிபுணர்கள் சொல்றாங்க. 2 விதமான யூகங்கள் வலம் வருகின்றன. ஒன்று, ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து 12% அப்படிங்கிற அந்த ஸ்லாபை முற்றிலுமாக நீக்கி விடுவது. அப்படி செஞ்சா மீதம் இருக்கக்கூடிய 5%, 18%, 28% இந்த 3 வகை மட்டும் தான் இருக்கும். இல்லைன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த 12% இருக்கு இல்லையா, இந்த 12% இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து 5க்கு கீழே கொண்டு வருவது, ஒரு சில பொருட்களை வந்து 18% கொண்டு வருவது. ஆனால் பிரதானமாக 5% கீழே தான் இருக்கும்னு சொல்லப்படுது. ஒருவேளை 12% ஜிஎஸ்டி வரி முழுமையாகவே நீக்கப்பட்டு விட்டதுன்னா அது ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அளவில் பயன் தரும். பிரதமர் சொன்னது போல டபுள் தீபாவளியாக அது இருக்கும். 12 என்பது 5% கீழே கொண்டு வரப்பட்டாலும் அது நடுத்தர ஏழை மக்களுடைய சுமையை மிக கணிசமான அளவில் போக்கும். மாத வருமானத்தில் கணிசமான ஒரு தொகையை அவர்களால் சேமிக்க முடியும்னு எதிர்பார்ப்புகள் நிலவுது. 2ல் எந்த முறையை அமல்படுத்தினாலும் மத்திய அரசுக்கு சுமார் 3000 கோடியிலிருந்து 4000 கோடி ரூபாய் வரைக்கும் வரி இழப்பு ஏற்படும்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வரி இழப்பை வேறு எந்த வகையிலாவது சரிகட்டி நடுத்தர மக்களோட சுமையை குறைக்க மத்திய அரசு முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. தவிர ஆரம்பத்தில் அரசோட வரி வருவாய் குறைஞ்சாலும் கூட ஒரு சில பொருட்கள் பிரதமர் சொன்ன மாதிரி மிகவும் மலிவான ஒரு விலைக்கு வந்துடும். அதனால விற்பனை அதிகரிக்கும், மக்கள் மிக அதிகமாக வாங்க ஆர்வம் காட்டுவாங்கிறதுனால காலப்போக்கில் வருவாய் இழப்பையும் அது ஈடுகட்டும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த நேரத்தில் பிரதமரின் இந்த தீபாவளி பரிசு அறிவிப்பு பற்றி பொருளாதார நிபுணர் நாகப்பன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. 12% முழுமையாக நீக்குவதோ இல்லை குறைப்போதோ தான் அந்த தீபாவளி பரிசா இருக்குமா, இல்லை பிரதமர் கிட்ட இருந்து, அதாவது மத்திய அரசு கிட்ட இருந்து வேற ஏதாவது ஒரு இதை விட பெரிய சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கலாமா? எந்த முடிவா இருந்தாலும் அடுத்த மாசம் ஜிஎஸ்டி கவுன்சில் சந்திக்கும் பொழுது எடுக்க வேண்டிய முடிவு இது. பட் 2 விதமா நான் அதை பாக்குறேன். ஒன்னு, இந்த ஸ்லாபை வந்து குறைக்கிறது. இப்ப இருக்கிறது 5 ஸ்லாபா இருக்கு, 0 ஒரு ஸ்லாப், அதையும் கணக்குல எடுத்துக்கணும். ஏன்னா வரி இல்லாததுக்கு வரி கிடையாது, வரி இருந்து ஆனா 0 வரிங்கிறது ஒண்ணு இருக்கு. 0, 5, 12, 18, 28 இது வந்து 3ஆக மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, ரொம்ப குறிப்பாக பாத்தீங்கன்னா வந்து காப்பீடு.
இன்னைக்கு வந்து நடுத்தட்டு மக்கள் கீழ் நடுத்தட்டு மக்கள் பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலிஸுக்கு வந்து அரசாங்கம் பல இது கொடுத்திருக்காங்க, ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸ். பட் நடுத்தட்டு மக்கள் மேல் நடுத்தட்டு மக்களுக்கு பல சலுகைகள் எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கான சலுகைகள் இருந்து, கேஸ்ல இருந்து, இப்படி பல விஷயங்கள். அப்ப அது நியாயமானது. ஆனால் அந்த காப்பீடு, தங்களை அது காப்பீடுக்கு வந்து ஜிஎஸ்டிங்கிறது அதிகமா இருக்கு. ஒன்று அது குறைக்கப்பட வேண்டும், அல்லது ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு கீழே வந்து அந்த ஆயுட் காப்பீடு, டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்றோம் இல்லையா, அது மீதும் அதே மாதிரி ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் மீது பூர்ணமாக எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நீண்ட காலமாக கோரிக்கையா இருக்கு. இது உங்களுடைய என்னுடைய கோரிக்கை அல்ல, மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதை பத்தி முன்பு சமீப காலமாக கூட. ஸோ அதனால அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குதான் நினைக்கிறேன். ஏன்னா அதுல ஒரு பக்கம் வருவாய் இழப்பு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மிச்சம். ஏன்னா அரசினுடைய பொறுப்பு, அதாவது மக்கள் தங்களுடைய பொறுப்பை தாங்களே ஏற்றுக்கும் பொழுது, காப்பீட்டு கட்டும் பொழுது அது ஒரு ஓவராலா வந்து ஒரு வெல்னஸ்ங்கிறது வரும். ஸோ அது ரெண்டாவதா பாக்குறேன். ஒன்று ஸ்லாபை குறைக்கிறது, ரெண்டாவது காப்பீடு மாதிரியான சில பொருட்கள் மீது முற்றிலும் நீக்குவது அல்லது கணிசமாக குறைப்பது. ஒரு த்ரெஷோல்ட் லிமிட், ஓகே, ஒரு 50,000 ரூபாய் ஆண்டுக்கு பிரீமியம் கட்டுற வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸுக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸுக்கோ உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படிங்கிறது. இது இரண்டுமே நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் அதிகமா இருக்கதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்ப ட்ரம்ப் ஒரு பக்கம் 25-50 ஆக்கிட்டாருன்னு சொல்றோம். நம்மளே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நடுத்தட்டு மக்கள், மேல் நடுத்தட்டு மக்கள், ஒரு கல்லூரி ஆசிரியர், பேராசிரியரா இருக்கட்டும், அல்லது ஒரு வங்கியில் வேலை பார்க்கிறவர் இருக்கட்டும், 30% வரைக்கும் இன்கம் டாக்ஸே கட்டுறாங்க. அப்புறம் ஒரு 12-18% வரைக்கும் ஜிஎஸ்டி கட்டும் பொழுது அவர்களே ஒரு 48-50% கட்டுற மாதிரி வருது. ஸோ எனி மறைமுக வரி, அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது வந்து ரெக்ரெசிவ், அது கணிசமாக குறைக்கப்பட வேண்டும். ப்ரிஃபரபிளி மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட், நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு இல்ல, நம்ம அன்றாடம் கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா அதுல பிராண்டட் இல்லைன்னா அதுக்கு கிடையாது. ஸோ இன்னும் சில பொருட்களுக்கு வந்து அது குறைக்கப்பட வேண்டும், சிங்கிள் டிஜிட் ஆக்கணுங்கிறது தான் வந்து எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா இன்கம் டாக்ஸ் எப்படி இருந்தாலும் வருமானம் வர்றவங்க கட்டக்கூடியது வருமான வரி, ஆனால் வருமானம் வராதவர்களும் கட்டக்கூடியது மறைமுக வரி. அது ஜிஎஸ்டியா இருக்கட்டும், முன்னால இருந்த சென்ட்ரல் எக்ஸைஸா இருக்கட்டும், சேல்ஸ் டாக்ஸ் இருக்கட்டும், எந்த விற்பனை வரியா இருந்தாலுமே வருமானம் வராத ஏழை எளிய மக்களும் கட்டக்கூடியதாக அது இருக்கிறதுனால அது கணிசமாக குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்ப்பு. அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அதிகமா இருக்கதான் நான் நினைக்கிறேன். சார், பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டியின் கீழே கொண்டு வரணும்னு ரொம்ப காலமாவே எதிர்பார்ப்புகள் இருக்கு, அது நடக்குமா? அதுல பெட்ரோலிய பொருட்கள் வந்து நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு. மாநிலங்களும் ஒப்புக்கொள்ளணும், மத்திய அரசும் ஒப்புக்கொள்ளணும், ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேச வேண்டியது. ஏன்னா ரெண்டு பேருமே அதுக்கு வரி போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணும் பொழுது அதுல வந்து மாநிலத்துக்கான உரிமையும் பாதிக்கப்படுகிறது. அதனால வந்து அது ரெண்டு பேருமா சேர்ந்து உட்கார்ந்து முடிவு பண்ண வேண்டியது, அது ஜிஎஸ்டிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கதா பாக்குறேன். ஏன்னா அந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கும் இப்ப இருக்கக்கூடிய வரி விகிதத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவ்வளவு பெரிய வித்தியாசத்தை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு அரசிடம் வந்து அதை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு வந்து வேற ஆல்டர்னேட் மெக்கானிசம் எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. அது உடனடியாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. ஆனால் அதன் மீதான வரியும் குறைக்கப்படணுங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமா. ஏன்னா சர்வதேச சந்தையில ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட வந்து $80 கிட்ட $78 கிட்ட இருந்த கச்சாயினுடைய விலை இப்ப 10-15% குறைஞ்சிருக்கு, $62-63 வந்திருக்கு. ஸோ பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை குறைக்கப்பட்டாலும் வரி குறைக்கப்படலை. அதனால அது வரி குறைக்கப்பட வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அது மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சார், பிரதமர் வந்து டபுள் தீபாவளியா இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம ஏற்கனவே இந்த யூகங்கள் வலம் வருவது போல 12% ஸ்லாப் வந்து 5% கீழே கொண்டு போனா அது விலைவாசியில பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? விலைவாசி ஏற்கனவே கட்டுக்குள்ள இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல போயிருக்கு. சில பொருட்களுடைய சில கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா மொத்த விலை குறியீடு மைனஸ்ல இருக்குது. இப்ப சில்லறை விலை குறியீடுலையும் குறிப்பிட்ட ஒரு நாளா பிரிச்சீங்கன்னா சில இதெல்லாம் நெகட்டிவ்ல இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ விலைவாசி ஏற்றம்ங்கிறது கட்டுக்குள்ள இருக்கிறதா அரசுடைய தரவுகள் சொல்லுது. ஸோ அதனால அது வந்து நிச்சயமா இன்னும் கூட குறையும் அல்லது கட்டுக்குள் இருக்குங்கிறது வந்து நம்ம இட் கோஸ் வித்அவுட் சேயிங், அதுதான் நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் விலைவாசி உயர்வுங்கிறது வரி விதிப்புனால மட்டும் இருக்குன்னு நம்ம நினைக்கிறது வந்து சரி கிடையாது. அது டிமாண்ட் அண்ட் சப்ளை, பொருட்களுடைய விலை அதிகரிப்பது இந்த 5%, 10%, 12% அதிகமா இருக்கிறதெல்லாம் பல நேரங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதுவும் ஒரு காரணம். ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். சார், முழுசா நீக்கினாலும் இல்ல ஒரு வேலை குறைச்சாலும் கூட எப்படி பார்த்தாலும் அரசுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுமே. இதை எப்படி அரசு வந்து சமாளிக்கும்? இதை ரெண்டு விதமா நீங்க திரும்ப பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி காப்பீடு மாதிரி விஷயங்கள்ல வந்து நீக்கும் பொழுதோ குறைக்கும் பொழுதோ அரசுக்கு அதுல ஒரு நேரடியான இழப்பு இருந்தாலும் மறைமுகமாக பப்ளிக் அந்த அவங்களுடைய வெல்ஃபேர், அவங்களுடைய மருத்துவ செலவுகள், அதனுடைய அந்த பொறுப்பை வந்து ஒரு காப்பீட்டு நிறுவனம் ஏத்துக்குதுங்கிற பொழுது அந்த பொறுப்பு அரசின் மீது இல்லை, இப்பவும் இல்லை. பட் ஆனால் அது வந்து ஒரு பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிற அளவுல பார்க்கணும். பட் இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த 12.5 அல்லது ஸ்லாப் 2 ஸ்லாப் மர்ஜ் பண்ணாலோ
அதுல வரக்கூடிய இழப்புங்கிறது கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ண அரசு முயற்சி செய்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, ஏன்னா இப்ப குறிப்பாக அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய இந்த வர்த்தக போர் இந்த காலகட்டத்துல உள்ளூர் உற்பத்தியை குறைக்க முடியாது. சில சமயங்கள்ல வந்து உற்பத்தி சில கண்டினியூஸ் ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்கு, அதை நிறுத்த முடியாது. அப்ப அதை அந்த கன்சம்ஷன் அதிகரிக்க வைக்கணும்னா வந்து விலைவாசி குறைந்து கட்டுக்குள் இருந்து நுகர்வோருடைய வாங்கும் சக்தி அதிகரிச்சால்தான் அது நடக்கும். அப்ப அதற்காக கூட இருக்கலாம். அப்படி வரும்பொழுது அதிகமான கன்சம்ஷன் இருந்ததுன்னா, நுகர்வு அதிகமா இருக்கும் பொழுது அந்த வரி இழப்புங்கிறது அதிகமான கன்சம்ஷன் மூலமாக வரக்கூடிய வரி கலெக்ஷன் மூலமாக சரி செய்யப்படும் நான் நினைக்கிறேன். சார், இப்போ ஒவ்வொரு முறை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்கும் போதும் வந்து பல்வேறு துறை சார்ந்த தொழில் சார்ந்த நிபுணர்கள் வந்து இந்த பொருட்களுக்கும் இந்த சேவைகளுக்கும் வந்து ஜிஎஸ்டியை வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் கோரிக்கை எழும். ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி அது ஒரு முடிவு எடுக்கப்படும் போது பெருசாக எந்த ஒரு ரிசல்ட்டும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் 8 வருஷம் கழிச்சு பிரதமர் இப்படி அறிவிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நிச்சயமா 2 காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து ஜிஎஸ்டி ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிருச்சு, கலெக்ஷன் ஸ்டெபிலைஸ் ஆயிருச்சு. பட் பொருளாதாரம் வந்து ஒரு மாதிரியான பக்கவாட்டு நகர்தல் இருக்கு, மந்த நிலையில இருக்கு. அது ஒண்ணு. 2வது இப்ப அமெரிக்காவோட வர்த்தக போர், இந்த டாரிஃப் இதுல வந்து அமெரிக்காவை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம எது நம்ம கட்டுக்குள் இருக்கோ அதை நம்ம சரி செய்ய முடியும். அப்ப இது நம்ம கட்டுக்குள்ள இருக்குது, நம்ம கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை சரி செய்வதன் மூலமாக பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த முடியும், கன்சம்ஷனை அதிகரிக்க வைக்க முடியும், அப்ப தொழில்துறையினரை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கலாம். நான் என்னுடைய கணிப்பு அதான் தான் இருக்கு. இந்த டாரிஃப் வார் இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல ஜிஎஸ்டி கலெக்ஷனும் ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. கடந்த ஓராண்டுக்கு மேல பாத்தீங்கன்னா 1,80,000 கோடிக்கு மேல மாசம் மாசம் வந்து அந்த கலெக்ஷன் வருதுங்கிறது நம்ம பாக்குறோம். அப்பப்போ சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஒரு சராசரியாக ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்க முடியும். அரசாங்கத்தால் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறதாக அவர்கள் நினைத்திருக்கலாம். அதற்கான தருணம் இப்ப சரியாக வாய்த்திருக்கிறது. இதை கிராப் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வருமான வரியில் மிகப்பெரிய ஒரு விலக்கு அளிக்கப்பட்டு அது நடுத்தர மக்களை குறிவைத்து மத்திய அரசு அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அது ஒரு இன்ப அதிர்ச்சியாக அமைந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது எதிர்வரும் தீபாவளிக்கு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு காத்திருக்கிறது என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். அந்த பரிசு எப்படி இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.